விடியல் ஆட்சியோட மாபெரும் சாதனை திட்டங்கள்ல முக்கியமான சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆட்சி பொறுப்பேற்றதும் நான் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணத்துக்கு தான். இந்த பயணங்களால நாள்தோறும் 800 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை ஒவ்வொரு மகளிரும் சேமிக்கிறாங்க. இதன் மூலமா 2021 மே மாசத்துல இருந்து இப்ப வர தோராயமா 60,000 ரூபாய் வரை சேமிச்சிருக்காங்க. பெண்களுக்கான மிகப்பெரிய சமூக பொருளாதார பலத்தை இந்த திட்டம் வழங்கியிருக்கு. அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1,30,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குகிறோம். இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் ஒவ்வொரு மகளிருக்கும் 29,000 ரூபாயை கொடுத்திருக்கிறோம். அந்த பெண்கள் எல்லாரும் எங்க அண்ணன் கொடுக்கிற மாதாந்திர சீர்னு பெருமையோடு சொல்றாங்க. இந்த ஆண்டு தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை மிக சிறப்பாக கொண்டாட 2,23,00,000 குடும்பங்களுக்கு 3,000 ரூபாயை வழங்கணும். தமிழ்நாடே மகிழ்ச்சியோட பொங்கலை கொண்டாடுச்சு. தமிழ்நாடு முழுக்க 20,59,000 பள்ளி குழந்தைகள் தினமும் காலையில் சூடான சத்தான சுவையான உணவை சாப்பிட்றாங்க. நான் முதல்வன் திட்டத்தில் 48,65,000 பயிற்சி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கு. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்களில் 12 லட்சம் மாணவ மாணவியர் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுகிறார்கள். 2003 முதல் 2021 வரை அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தில் 6 மாணவர்கள் மட்டுமே பயனடைஞ்சாங்க. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்தில் 385 மாணவர்களுக்கு 162 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. ஆக்ஸ்போர்டு உள்ளிட்ட உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் படிக்கிறாங்க. அரசு ஊழியர்கள், அந்த அரசு ஊழியர்களுடைய 23 ஆண்டுகால கோரிக்கையான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். நம்ம ஆட்சிக்கு வந்தப்போ அரசு ஊழியர்களுக்கு 17 விழுக்காடாக இருந்த அகவிலப்படியை இப்போ 58 விழுக்காடின் அளவுக்கு உயர்த்தி வழங்கி கொடுக்கும். 2 லட்சம் விவசாயிகளுக்கு புதிய இலவச இணைப்புகள், மின் இணைப்புகள், 14 புதிய உழவர் சந்தைகள் தொடக்கம், 2,54,00,000 பேர் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் பயன்பெற்றிருக்காங்க. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48 திட்டத்தில் சாலை விபத்துக்குள்ளான 5 லட்சத்துக்கும் அதிகமானவரின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. அவங்களுக்கு 483 கோடி ரூபாய்க்கு காப்பீடு வழங்கப்பட்டிருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 1,34,000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டிருக்கு. 2 லட்சம் பேருக்கு கலைஞர் இல்லம் வீடுகள், 22,71,000 ஏழை எளிய குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, 4,000 கோயில்களுக்கு குடமுழுக்கு, 8,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் சொத்துக்கள் எல்லாம் மீட்கப்பட்டிருக்கு. 12 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய தொழில் முதலீடுகள் ஈர்ப்பு. தாய் மாணவர் திட்டத்தில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 27,55,000 பேருக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள், 5,700 கோடி ரூபாய் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக ஒதுக்கீடு. சர்வதேச தேசிய அளவிலான போட்டிகளில் வென்ற 200 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி. கிண்டியில்
கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், சென்னையில் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், திருச்சி பஞ்சப்பூரில் கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம், முதல்வர் படைப்பகங்கள், 38 மாதிரி பள்ளிகள், 37 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள், 19 தோழி விடுதிகள், 141 மினி ஸ்டேடியங்கள், பழங்குடியினர் வாழ்க்கை தரத்தை உயர்த்த 1000 கோடி ரூபாயில தொல்குடி திட்டம், 1000 கோடி ரூபாயில அயோத்திதாசர் பெயரிலான ஆதிதிராவிடர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம், 6045 கோடி ரூபாயில வட சென்னை வளர்ச்சி திட்டம், நெடுஞ்சாலைத்துறை மூலமா 24,774 கிலோமீட்டர் நீள சாலைகள், 180 உயர்மட்ட பாலங்கள், 20,484 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிராம சாலைகள் மேம்பாடு, 121 தடுப்பணைகள், 101 அணைக்கட்டுகள், மிக நீளமான ஜிடி நாயுடு மேம்பாலம், மிக நீளமான வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம், 87 கூட்டு குடிநீர் திட்டங்கள். அதன் மூலமாக 3 கோடி மக்கள் பயன்பெறக்கூடிய 75 லட்சம் வீட்டு இணைப்புகள், விடுதலை போராட்ட வீரர்கள் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுக்கு 23 மணிமண்டபங்கள், 70 சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை வள்ளுவர் கோட்டம் சீரமைப்பு, கேரள மாநில வைக்கத்தில் பெரியார் நினைவகம் சீரமைப்பு, கீழடி அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகம், கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம், கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, கோவையில செம்மொழி பூங்கா, தொல்காப்பிய பூங்கா சீரமைப்பு, 30 கோடி ரூபாயில சென்னையில் ஹஜ் இல்லம் கட்ட உத்தரவு, 10 கோடி ரூபாயில் தொன்மையான தேவாலயங்கள் புதுப்பிப்பு, சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு. ஆனால் சொல்றதுக்கு தான் நேரம் இல்லை. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனை செஞ்சா அதை மிஞ்சிறதா இன்னொரு சாதனை வரும், அடுத்து அதை மிஞ்சிறதா மற்றொரு சாதனை வரும். இப்படி சாதனைக்கு மேல் சாதனை, சாதனைகளை படைக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு.